பாலக்கீரையும் துவரம் பருப்பையும் சேர்த்து எப்படி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ஒரு கீரை கடையில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு துவரம் பருப்பை கழுவி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் அளவு துவரம் பருப்பை கழுவி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், தேவையான அளவு மஞ்சத்தூளை சேர்த்துக்கிட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். காரம்லாம் உங்களோட ஆப்ஷனலாக. தேவையான தண்ணியை சேர்த்து 4 விசில் போட்டு எடுத்துகிட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெயை சேர்த்து கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க தோலோட. ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயத்தையும் சேர்த்து நல்ல பொன்முறுவலாக வறுத்து எடுத்து நாம் கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடாக சாதத்தோட, சப்பாத்தி, தோசையோடையும் சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கீரை கடையில் எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.